வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசஸ், அதாவது நம்ம ஷார்ட்டாக என்ஐஆர்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்க்கு இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அந்த டிபார்ட்மெண்ட்க்கு தாங்க இது வந்து இயங்கிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அவங்களுக்குமே ஒர்க் இருக்குது. நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற உங்களுக்கு ஒர்க் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக 55,000 ரூபா பர் மந்த்துக்கு இருக்குங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு வேண்டாங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ரெக்யர்மெண்ட் தாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ அடுத்தது இவங்க என்ன விதமான போஸ்டிங்லாம் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இவங்க குரூப் பி கேடரில் வருது. இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக 35,400லேருந்து 1,12,400 வரையும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 55,000 ரூபா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 வேக்கன்சிஸ்க்கு இந்த போஸ்டிங்க்கு, யூஆருக்கு 4, ஓபிசிக்கு 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பீப்புளெலாம் நாங்களாம் அப்ளை பண்ண முடியாதா, எங்களுக்கு வேக்கன்சிஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் நீங்கள் யூஆரில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி அந்தமாரி 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அது கூட நீங்கள் பிடெக் பிஇ படிச்சிருந்தாலுமே எலிஜிபிலிட்டி தாங்க. இது கூட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ஆர் பவர் பாயிண்டில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது அப்பர் டிவிஷன் கிளர்க், இது குரூப் சி கேடரில் வருது. இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக 25,500லேருந்து 81,100 வரையும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு போஸ்டிங் தான் வேக்கன்சிஸ் யூஆருக்கு தந்திருக்காங்க. அது நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதாவது பர் மினிட்டுக்கு 35 வேர்ட்ஸ் இங்கிலீஷாக இருந்தால் நீங்கள் டைப் பண்ணணும், இந்தியா இருந்தால் 30 வேர்ட்ஸ் டைப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டோவர் டிவிஷன் கிளர்க், அதாவது எல்டிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து குரூப் சி கேடரில் வருது. இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக 19,900லேருந்து 63,200 வரையும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக 30,000 ரூபா நம்மளுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு மொத்தம் 10 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 6, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். இதுக்குமே வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலிமா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் icmr.gov.in, அப்படி இல்லைனா nart.res.in, இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து அசிஸ்டன்ட், யூடிசி, எல்டிசி, அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க், லோவர் டிவிஷன் கிளர்க், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸாக 2,000 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி உமனாக இருந்தீங்கன்னா எஸ்சி, அப்படி இல்லைனா பெண்களாக இருந்தால் எல்லா பெண்களுக்குமே 1,600 ரூபா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ நீங்கள் 2 விதமான போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 விதமான போஸ்டிங் தனித்தனியாக அப்ளை பண்ணணும், தனித்தனியாக ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டயர்ஸில் இருக்குது. டயர் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர் 2ல் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனரி டெஸ்ட். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 செக்ஷனாக வந்து உங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ், சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், டியில் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், இயில் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட். மொத்தம் 100 கொஸ்டினுங்க, 100 மார்க் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமு. ஸோ நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனரி டெஸ்ட், ஒன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனரி டெஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்குங்க, 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமு. அடுத்தது வெயிட்டேஜ் ஃபார் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்,
மேக்ஸிமம் 5 மார்க்குங்க இது. ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில், அதாவது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஆர் அப்ரூவல் ஆர் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனில் இதே ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வெயிட்டேஜ் மார்க் வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் அப்படின்னா 1 மார்க் உங்களுக்கு, 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் அப்படின்னா 2 மார்க்கு, 4 வருஷத்துலேருந்து 6 மார்க்னா 3 மார்க்கு, 6 வருஷத்துலேருந்து 8 வருஷம் அப்படின்னா 4 மார்க்கு, 8 வருஷம் இல்லை 8 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது லோவர் டிவிஷன் கிளர்க். லோவர் டிவிஷன் கிளர்க்குமே உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தாங்க. 2 டயர் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்குமே 100 கொஸ்டின் 100 மார்க்கு, மொத்தம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைமு. நெகட்டிவ் மார்க் இருக்குது 0.25 வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைப்பிங் டெஸ்ட் இதுக்குமே வந்து இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்குமே இது வந்து இருக்குது உங்களுக்கு. மினிமம் 5 மார்க் வரையும் உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான இதாக வந்து கொடுப்பாங்க. ஸோ சிலபஸ், இதற்கான சிலபஸ் வந்து அவங்க வந்து ப்ரீஃபாக என்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து அவங்க தனித்தனியாக ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ சிட்டிஸ் சென்டர்ஸ், உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா மிக விரைவில் நாங்கள் வந்து அறிவிப்போம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து அறிவிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன், நீங்கள் வந்து எஸ்சி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி யூஆரில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி எஸ்சியாக இருந்தீங்கன்னா வந்து எஸ்சியாக இருந்து எஸ்சி கம்யூனிட்டி இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷன் பீரியட் இருக்குங்க. 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொபோஷன் பீரியட். அதாவது ப்ரொபோஷன் பீரியட்னா ஒன்றுமே இல்லைங்க, டெம்பரரியாக நீங்கள் வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். 2 இயர்ஸ் நீங்கள் வந்து நல்லா உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து பர்மனெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம், பயப்பட தேவையில்ல. 2 இயர்ஸ் வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் தாங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.